Hi guys, today நம்ம பார்க்க போகிறது வந்து the match review of play the match review of the match played between South Africa and Afghanistan. South Africa toss ஜெயிச்சு chose to bat first. ஆப்கானிஸ்தான் வந்து அவங்க கரெக்டான பிளேயிங் லெவலில் ஆடினாங்க. அந்த பிளேயிங் லெவலில் வந்து ரெஹமானுல்லா குர்பாஸ், இப்ராஹிம் ஜத்ரான், செதிகுல்லா அத்தல், ரஹமத் ஷா, ஹஷ்மத்துல்லா ஷாஹிதி, அஸ்மத்துல்லா உமர் ஜாய், குல்பதீன் நெய்ப், முகமது நபி, ரஷீத் கான், நூர் அஹமத், ஃபசல் ஃபரூக்கி ஆடினாங்க. கம்மிங் டு த சைட் ஆஃப் தி சவுத் ஆஃப்ரிக்கன்ஸ் வந்து ட்ரை சீரீஸில் அவங்க ஆடின போலிங் பேட்டிங் அப்படியே மொத்தமாக மாற்றின்னு வந்துட்டு ட்ரை சீரீஸ் அதில் டெம்பா பவுமா மட்டும் ஃபிக்ஸடாக வச்சுட்டு பாக்கி எல்லாரையும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சாரி, அந்த சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற டோர்னமெண்ட் SA20 ஷைன் பண்ண ராசி வேண்டர் டெசன் அண்ட் ரயான் ரிக்கில்டன் வந்து அப்படியே பிளேயிங் லெவலில் எடுத்துன்னு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க பண்ண மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்னன்னா, மார்க்ரம் வந்து நம்பர் 3 நம்பர் 5 புஷ் பண்ணிட்டு அப்புறம் டோனி டி ஜார்ஜி ரிக்கில்டனோட ஓப்பனிங் அமைச்சிட்டு டெம்பா பவுமா நம்பர் 3 அண்ட் ராசி வேண்டர் டெசன் நம்பர் 4 அமைச்சது. இந்த மாதிரி வச்சுட்டா பிளேயிங் 11 வந்து அந்த பிளேயர்ஸ் வந்து எங்கே வந்து எந்த பொசிஷனில் ஆடி அவங்களுக்கு ஃபார்மில் வந்தாங்களோ அதே பொசிஷனை கொடுத்து அவங்கள வந்து அவங்க கேம் ஆட விட்டாங்க. அந்த மாதிரி ப்ளே பண்ணி தான் ரயான் ரிக்கில்டன் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் 100 இன்னைக்கு அடித்தார். அதுவும் ரயான் ரிக்கில்டன் அதுவும் ஆப்கான் ஸ்பின்னர்ஸை இப்படி ஆடினாங்க. ரிக்கில்டன் பேட்டிங் ஆடும்போது ஆப்கான் கேப்டன் வந்து லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் கண்ணிலே காட்டவே இல்லை. இது வந்து இன்னும் கடைசியாக வந்து எப்பயோ கபில் டைம்ஸில் பார்த்தது. இந்த மாதிரி லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன்னா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் போடக்கூடாது, ரைட் ஆர்ம் பேட்ஸ்மேன்னா ரைட் ஆர்ம் ஸ்பின் போடக்கூடாது. இல்லை புரியல, இதுதான் எப்பயோ ஆதி காலத்துலேருந்து ஆடின ரூல்ஸ். அதுக்கப்புறம் வந்து அது ஓப்பனிங் அப்புறம் வந்து டோனி வந்து அவர் வந்து பவர் பிளேயர் விக்கெட் விட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் டெம்பா பவுமாவும் ரயான் ரிக்கில்டனும் இன்னிங்ஸை பில்ட் பண்ணிட்டு கொஞ்சம் லூஸ் பால்ஸை வந்து பனிஷ் பண்ணிட்டு அப்புறம் பவுலர் போட்ட சூப்பர் பாலில் பார்த்து ஆடி சிங்கிள்ஸ் ஓடினாங்க, டபுள்ஸ் ஓடினாங்க. பாகிஸ்தான் மாதிரி போட்டி டாட் பால் ஆடல. அது வந்து இவங்க அது வந்து டாப் 3. அப்புறம் நம்பர் 4 வந்தார் ராசி வேண்டர் டெசன். அவர் வந்து அவர் பேட்டிங் ஆடுறாரா இல்லை காலை வச்சு டான்ஸ் ஆடுறாருன்னு புரியல. அதுவும் ரஷீத் கான் தான் எப்படி டான்ஸ்லேயே பேட்டிங் ஆடுறாருன்னு புரியல. அவர் அந்த மாதிரி ஆடியே அவர் வந்து இன்னைக்கு ரஷீத் கான் போலிங்கில் அவுட் ஆகிருக்கணும். பவுன்ஸால மிஸ் ஆச்சு, அந்த பவுன்ஸால தப்பிச்சார். அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தானும் போலிங்கில் ஒரு செம பிளண்டர் பண்ணாங்க. அவங்க வந்து பவர் பிளே அப்புறமே அவங்க வந்து இந்த மாதிரி பவர் பிளேக்கு அப்புறமே அவங்க இந்த மாதிரி ரஷீத் கானையும் நூர் அஹமதையும் போட்டிருக்கலாம். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ரஷீத் கானை போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் ஃபாஸ்ட் பவுலிங் போட்டாங்க. என்ன கேட்டால் அது அதான் பிளண்டர். ஆப்கானிஸ்தானோட ஸ்ட்ரென்த் வந்து ஸ்பின் சோக்கு.
நீங்கள் எப்பவுமே ஒரு இந்த மாதிரி முக்கியமான டோர்னமெண்ட் ஆடும்போது நீங்கள் உங்கள் ஸ்ட்ரென்த்து காணணும். அதை விட்டு நீங்கள் புதுசாக இந்த மாதிரி யோசிக்கிறீங்கன்னா நீங்கள் அது வந்து ஐசிசி டோர்னமெண்ட்டு முன்னாடி ஆரம்பிச்சிருக்கணும். நீங்கள் இந்த மாதிரி டைட்டான காம்படிஷனில் வந்து நீங்கள் இந்த மாதிரி புதுசாக பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மேட்சை வந்து க்ளூவே இல்லாமல் தான் இன்னைக்கு அந்த மாதிரி ஆகிடும். குல்பதி நெய்பு அவர் போடுறாரு. ஒரு பக்கம் ரயன் ரிக்கல்டனும் நல்லா ஆடி அந்த டச்சுக்கு வந்துட்டார். இந்த பக்கம் டெம்பா பவுமாவும் ஒழுங்காக பிக்சருக்கு இப்படி ஆடுன்னு பார்த்து இந்த மாதிரி இப்படி ஷார்ட்ஸ் ஆடணும்னு பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கன்ஸ் எப்போவுமே எப்படின்னா அவங்க வந்து சவுத் ஆஃப்ரிக்கன்ஸு, இங்கிலாந்து, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன்லாம் ஸ்பின்னுக்கு வந்து பேக்வுட்டில் போய் அவுட் ஆவாங்க. அந்த பிளானை யூஸ் பண்ணாமல் இவங்க வந்து ஃபாஸ்ட் பவுலிங்காக தொப்புன்னு வந்து போட்டு சவுத் ஆஃப்ரிக்கன்ஸ் அது ஈஸியாக அடிக்க. அது ஒரு பிளண்டர். அதுக்கப்புறம் வந்து மார்க்ரம் நம்பர் 5 அவர் வந்து அவர் வந்து எப்பயோ என்னைக்கா ஒரு நாள் தான் அவர் வந்து 6-4 அடிப்பார். அவர் வந்து கொஞ்சம் இந்த எக்ஸ்ப்ளோசிவ்னஸ் இருக்காரு. அவர் கொஞ்சம் டெக்னிக்கலி ஸ்ட்ராங். அவர் மார்க்கம் அடிக்க ஷார்ட்ஸ்லாம் கண்ணில் இந்த மாதிரி ஆன் த கிரவுண்ட் அடிக்கிறது, கேப்பை பார்த்து அடிக்கிறது, அது மார்க்கமோட ஸ்ட்ரென்த்து. ஆனால் அவர் நம்பர் 5 வர்றாரு. நம்பர் 5 வந்து நம்பர் 5-6 வந்து ஒன் டே கிரிக்கெட்டில் வந்து நீங்கள் வந்து இன்னிங்ஸ் போய் ஃபினிஷ் பண்ணணும். ஆனால் மார்க்கம் நம்பர் 5 வந்து அங்கே வந்து மார்க்கம் நம்பர் 5 வர்றாரு. நீங்கள் அப்பையும் போய் மார்க்கம் விக்கெட்டை வந்து அவர் ஓசி விக்கெட் மாதிரி பிளான் பண்ணி எடுத்துருக்கலாம். அப்பையும் போய் அவர்கிட்டையும் வந்து தொப்பு தான் போட்டு அவரும் இந்த மாதிரி சிங்கிள்ஸ் ஓடி டபுள்ஸ் ஓடி அவரும் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சுட்டு இன்னைக்கு வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் பேட்டிங் ஆடினதே 4 பேர். அங்கே ஸ்கோர் வந்து 300 போயிடுச்சு. இனிமேல் ரிக்கல்டன் ஒரு 100, அதுக்கப்புறம் கேப்டன் டெம்பா பவுமா ஒரு 50, அதுக்கப்புறம் ராசி ஒரு ஹாஃப் செஞ்சுரி, மார்க்கம் ஒரு ஹாஃப் செஞ்சுரி. இந்த மாதிரி இவங்களே சேர்த்து ஒரு 150, இவங்களே சேர்த்து ஒரு 250 ரன்ஸ் அடிச்சிட்டாங்க. அது பத்தாதுன்னு எக்ஸ்ட்ராஸு, நோ பால்ஸு, ஒயிட்ஸு, மிஸ்ஃபீல்டு வந்து இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் ஃபீல்டிங்லாம் அதுவும் இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் ஃபீல்டிங்லாம் என்னன்னு சொல்கிறது, பால் வந்து அப்படியே சும்மா அப்படியே ஸ்பீடே இல்லாமல் வருது, கிரவுண்டில் மெதுவாக வருது. அதை கூட பிடிச்ச போடாமல் ஃபோட்டோக்கு போஸா தரங்க தரல, இந்த மாதிரி சர்க்கின் போய் பிடிக்கிறது. ஏன் அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் புரியல. நீங்கள் என்ன ஜிம்லேயே இருக்கீங்க இந்த மாதிரி ட்ரிக்ஸை காட்டி பண்ணுறதுக்கு? அவங்க வந்து நீங்கள் ஒழுங்காக போட்டு ஃபீல்டிங் ஒழுங்காக ப்ளே பண்ணாங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு 20-30 ரன்ஸ் ஃபீல்டிங்லேயே சேவ் பண்ணியிருக்கலாம். அது வந்து அது ஃபீல்டிங்கில் பண்ணுறது தப்பு. இன்னொன்று வந்து ஆப்கானிஸ்தானுக்கு ஃபாஸ்ட் பவுலிங் கிடையாது. ஒரே ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வச்சு போகிறாங்க. ஃபரூக்கின்னு ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமர் வச்சும் போகிறாங்க. ஃபரூக்கி வந்து மோர்கண்டஸ் இன் ஸ்விங்கர், அவுட் ஸ்விங்கர் போடுறவர். அது இன்னைக்கு கொடுத்த விக்கெட்டில் பரம பாட்டா போய் பார்த்தா மூஞ்சே தெரியும் போல இருக்குது. அவ்வளோ பாட்டாது. அதில் போய் ஃபரூக்கியும் உமர் ஜாயும் ஓப்பனிங் போடுறாங்க. உமர் ஜாய் வந்து எப்படின்னா காட் ஆஃப் கிரிக்கெட்டே எக்ஸில் போட்டார். இந்த மாதிரி அவர் போடுற இந்த மாதிரி வச்சுன்னு போடுற இந்த மாதிரி வச்சுன்னு போடுறதுக்கு இந்த மாதிரி வச்சுன்னு
போட்டார். அந்த அந்த பொசிஷனு அந்த பாயிண்ட் ரிலீஸ் அப்ரிஷியேட் பண்ணி காட் ஆஃப் கிரிக்கெட் இந்த மாதிரி ட்வீட் போட்டிருந்தாரு. அது உமர் ஜாய் வந்து நீங்கள் இங்கிலீஷ் கண்டிஷன்ஸு ஆர்ம்டு அவார்டு அந்த மாதிரி கண்டிஷன்ஸு யூஸ் பண்ணால் கொஞ்சம் வருத்து கொஞ்சம் ஸ்விங் ஆகும். கராச்சி பரம பாட்டா ராயன் ரிக்கல்டன் வந்து மரண ஃபார்மில் இருக்கார். அவர்கிட்ட நீங்கள் போய் வந்து ஸ்விங்கும் இல்லை சீமும் இல்லை, கொஞ்சம் லைன் லென்த்தும் இவங்களுக்கு போட தெரில, அவ்வளோ ஃபாஸ்ட் பவுலிங் குவாலிட்டி அவ்வளோ இல்லை. அவங்களும் போய் நல்ல பேட்ஸ்மேனுக்கு இந்த மாதிரி பேட்ஸ்மேன் கிராம்ப் பண்ணணும்னு தெரியல. நல்ல பேட்ஸ்மேன் நல்ல ஃப்ரீயாக கை சுற்றி ஆடுறாங்க ஃபாஸ்ட் பவுலிங்கு. அது ஆப்கானிஸ்தான் ஃபாஸ்ட் பவுலிங். ஆப்கானிஸ்தானோட ஸ்பின்னர்ஸ் வந்து அவங்கள்ட்ட செம ஸ்பின்னர்ஸ். ஆனால் அவங்க ஏன் இன்னைக்கு வந்து ஃபெயில் ஆச்சுன்னா அவங்க ஒழுங்காக போடுறாங்க. ஆனால் சவுத் ஆஃப்ரிக்கன் பேட்ஸ்மேன் அட்டாக்கிங்கில் போய் பால் டேர்னே ஆக விடல, அந்த பிச்சை போய் ஆடி இந்த மாதிரி போய் ஆடிடுறாங்க. ஃபீல்டிங் வந்து காவு விட்டு அதனால ரன் ஃப்ளோ கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால ஸ்பின்னர்ஸ் மேலே வந்து ப்ரெஷர் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் கம்மிட்டு தான் ஆப்கானிஸ்தான் பேட்டிங் வந்து அவங்களுக்கு வந்து ஸ்கில் உள்ள பேட்டிங் தான். குர்பாஸ், அத்தல்லாம் வந்து இந்தியா ஆப்கானிஸ்தான் அண்டர் 19 ஆடும்போது ஆப்கானிஸ்தான் அண்டர் 19 ஆடுறப்போ வந்து அண்டர் 19 ஏஷியா கப் ஃபைனல்ஸ் வந்து இந்தியா அண்டர் 19 அகேன்ஸ்ட் ஒரு அடிப்பாக இருப்பார். பார்த்தீங்களா, அந்த அடி இன்னும் எனக்கு மனசுல நிற்குது. அதுவும் அந்த ஒமான் விக்கெட்டு பரம பாட்டா, இது பரம பாட்டா கொஞ்சம் பார்த்து ப்ளே பண்ணியிருக்கலாம். அத்தல் குர்பாஸ் வந்து சுத்ததான் போகிறேன்னு வந்து அவர் ஸ்டார்ட் வந்துச்சு 10 runs 14 balls. அதுக்கப்புறம் இத்தனை போயிருக்கலாம் இன்னிங்ஸு. அவங்க இல்லை அடிப்பேன்னு சொல்லிட்டு ரபடா வந்து என்ன மாதிரி போடலாம், அவர் எந்த விக்கெட்டில் போட்டாலும் அவருக்கு விக்கெட் விழுவாங்க. அவர் பார்த்து ஆடி இருக்கலாம், அவரையும் அடிப்பேன்னு சொல்லிட்டு பேட்டு விட்டார். சிம்பிளாக காட் பைண்ட் ஆகிட்டு போயிட்டார். அது ஏன் எனக்கு புரியல. அடிக்கணும்னு பிளான் பண்ணிங்கன்னா ஆனால் அடிக்க வேண்டிய பால் தான் அடிக்க முடியும். அதான் புரியல. எல்லா பாலும் அடிப்பேன்னு சொல்லிட்டு அவுட்டு தான் ஆகும். இந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் ஆப்கானிஸ்தான் பேட்ஸ்மேன் இந்த மாதிரி ஓப்பனர்ஸ் இப்ராஹிம் ஜாதன், அனந்த் குர்பாஸ், அதுக்கப்புறம் அத்தல 3 இவங்க 3 பேருக்கு ஒரு ஸ்டார்ட் கிடைச்சது. இந்த மாதிரி 10 of 14 balls 20 of 10 balls அந்த மாதிரி ஸ்டார்ட் கிடைச்சது. அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்டார்ட்டை வச்சு நான் அவங்களால ஆட முடியல. எப்படி அந்த பக்கம் டெம்பா பவுமாவும் ரிக்கல்டனும் ஆடினாங்களோ அந்த ஸ்டார்ட்டை வச்சு இவங்களுக்கு கண்டினியூ பண்ண முடியல. அவங்க அதுக்காகவே அடிக்க போகணும், ஸ்கோர் கார்டு ப்ரெஷர்னு பார்த்து விக்கெட்டை விட்டாங்க அடிக்க போயிட்டு. அவங்க ஒழுங்காக ஃபேஸ் பண்ணி ஆடல. சவுத் ஆஃப்ரிக்காக்காரன் ஆடின மாதிரி சவுத் ஆஃப்ரிக்காக்காரன் ஆடின மாதிரி இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணி ஆடம் போயிட்டாங்க. அப்புறம் வைஸ் கேப்டன் வந்தார் ரஹமத் ஷா தான் இன்னைக்கு ஆப்கானிஸ்தான்லேயே ஒழுங்காக பேட்டிங் ஆடினவர். 1s ஓடினார், 2s ஓடினார், 3s கூட ஓடினார் கேப்பில் அடிச்சுட்டு. பாக்கி ஆப்கானிஸ்தான் பேட்ஸ்மேன் வந்து ஆப்போசிட்ல பார்க்கும்போது அவங்க வந்து ரஹமத் ஷா பண்ணுறதே அவங்களும் பண்ணாங்கன்னா பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மாதிரி ரஹமத் ஷாவுக்கு ஒரு சப்போர்ட் வந்திருக்கும். அவங்க வந்து அதையும் பண்ணாமல் ரஹமத் ஷா ஷீ டேங்கர் ரோல் பிளான் பண்ணிட்டு அவங்க போயிட்டாங்க. ஷீ டேங்க் ரோல் வந்து இந்த மாதிரி ஆடணும்னா நேற்றுக்கு இந்தியா ஆடின மாதிரி அந்த மாதிரி வச்சுருக்கணும். சுப்மன் கில் ஷீ டேங்கர் வச்சுட்டு அவர் சுற்றி எல்லோரும் பிளான் பண்ணி அடிச்சிருக்கணும். இந்தியாவும் எல்லா பாலும் அடிப்பேன்லாம் போகல, ஆனால் பேட் பால்ஸ் பனிஷ் பண்ணாங்க. இவங்களும் அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம்.
ஆனால் அவங்க அந்த மாதிரி பண்ணலையே. ஆனால் அப்புறம் மோஸ்ட்டாக ஆப்கானிஸ்தான் பேட்டர்ஸ் வந்து இந்த மாதிரி கிகிசோ ரபடா வச்சு மார்க்கோ யான்சன் 2 பேரும் டால் பாலர்ஸ். அவங்க வந்து போட்டாலே ஹைட்டாக இருந்தால் எல்லாருக்கும் தெரியும். பாகிஸ்தான் விக்கெட்டை கொஞ்சம் பவுன்ஸ் உண்டு. அவங்க அந்த பவுன்ஸ் யூஸ் பண்ணி ஒழுங்காக ஹுக் ஷாட் அந்த மாதிரி ஷார்ட்ஸ்லாம் ஆடி இருக்கலாம். அதை விட்டுட்டு ஷார்ட் பால்னாலே புல் ஆடணும்னு யாரும் சொல்லியிருக்காங்க போல் அவங்கள்ட்ட. இந்த மாதிரி ஷார்ட் பாலில் வந்து ஷார்ட் பால் புல் அடிக்கணும்னா ரோஹித் சர்மா அடிக்கிற மாதிரி அடிக்கணும். புல் ஷாட் அடித்தா 6 தான் போகணும், அந்த மாதிரி அடிக்கணும். இவங்க வந்து 1/2 ஷாட் ஆடி எல்லோரும் விக்கெட்டை விட்டு போனாங்க. ஏன் இந்த மாதிரி ஆடுறாங்கன்னு தெரியல. ஆப்கானிஸ்தானுக்கு இந்த டேலண்ட் உள்ள டீமு. அவங்க ஏன் சவுத் ஆஃப்ரிக்கா கிட்ட இந்த மாதிரி மொக்கையாக பேட்டிங் ஆடி இந்த மாதிரி 100 ரன்ஸ் மார்ஜின் போது 100 ரன்ஸ் போய் தோத்தாங்கன்னு தெரியல. அவங்க லுக்கிங் ஃபார்வர்டு வந்து இந்த மாதிரி சவுத் ஆஃப்ரிக்கா எனிவே செமிஃபைனல்ஸ் வந்துடும் ஆடுற ஃபார்முக்கு. சவுத் ஆஃப்ரிக்கா வந்து உள்ளே வந்துடும். அப்புறம் ஆப்கானிஸ்தான் வந்து அவங்க திரும்பி போய் இந்த மாதிரி ஃபாஸ்ட் பவுலிங் தான் அதிகமாக போட்டு பிளான் போட்டு போனாங்கன்னா இங்கிலாந்துக்காரங்க அவங்ககிட்ட போய் ஃபாஸ்ட் பவுலிங் போட்டிங்கன்னா திரும்பிட்டு அடிப்பான் ஃபாஸ்ட் பவுலிங்லாம். நீங்கள் இங்கிலாந்து இப்போ ஆடுற ஆஸ்திரேலியா பி டீம் இது நம்ம அதுக்கெலாம் வரும். ஆஸ்திரேலியா பிக்கு அது ஒரு சம்பவம் இருக்குது. நீங்கள் அவங்ககிட்ட போய் அந்த மாதிரி ஆஸ்திரேலியா பி அண்ட் இங்கிலாந்து கிட்ட போய் ஸ்பின் தான் போட முடியும். ஆஸ்திரேலியா ஸ்மித்து ஒருத்தர் மட்டும் தான் ஸ்பின் ஒழுங்காக ஆடுவார். பாக்கி இருக்க எல்லாம் புது பேட்ஸ்மேனு. அவங்க ஆஸ்திரேலியா கூட பார்த்துடலாம். இங்கிலாந்து ஸ்பின்னு எழுதி போடுங்க இங்கிலாந்து கேஸு. ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஸ்ட்ரென்த்தை பார்த்து ஆடணும். அதை விட்டு நான் புதுசாக இந்த பிளான் போட்டு ஆடுவேன்னா அந்த மாதிரியே வந்தீங்கன்னா நீங்கள் அவ்வளோதான். பாகிஸ்தான் வந்து ஏற்கனவே தக்காளி டிக்கெட் போட்டு போன மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு சேர்த்து தக்காளி டிக்கெட் போட்டு நீங்களும் ஆப்கானிஸ்தானுக்கு திருப்பி போகணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.